ராதிகா, உன்னை பார்க்க ராஜசேகரன் சார் வந்திருக்கார். நான் அவர் பார்க்க விரும்புற மூர்த்தி, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். தயவு செஞ்சு அவர் அனுப்பிச்சிடுங்க. அவ்வளவு சுலபமா இந்த நேரத்துல நான் போயிட முடியுமாமா? சுகுணா, ராஜசேகரன் சார் ராதிகாவோட அக்கா. ராதிகாவை ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அதுக்குள்ள இந்த கொடுமை எல்லாம் நடந்து. என்னை பொறுத்த வரைக்கும் ராதிகா மேல ஒரு தூசு கூட ஒட்டலன்னு தான் இப்பவும் நான் நினைக்கிறேன். ராதிகா சார், என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை பார்க்க எனக்கு அருகதி இல்லை. நான் சகதியில விழுந்தவன். ராதிகா, உன் கால்கள் சகதியில பதிஞ்சிருந்தாலும் கண்கள் வானத்தை பாக்குதம்மா. வெறிநாய் கடிச்சா வேதனை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வீதியிலேயே நடக்க கூடாதுன்னு நீ முடிவுக்கு வரக்கூடாதும்மா. இல்ல சார், இல்ல. எனக்கு ஏற்பட்ட பாவத்துக்கு பரிகாரமே இல்ல. தப்பம்மா, நீ மனசறிஞ்சு பாவம் செஞ்சிருந்தா தானே பரிகாரம் தேடணும். உன்னை என் வீட்டை விட்டு வெளியே அனுமதிச்சதே நான் செஞ்ச பெரிய தப்பு. இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் நான் தானோன்னு என் மனசே என்ன துன்புறுத்துதம்மா. எல்லார் நிம்மதியும் கெடுக்கிறதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்னு இப்பதான் எனக்கு புரியுது சார். ராதிகா, உன்னை பற்றி தாழ்வா நினைக்கவே என்னால முடியலம்மா. நான் நினைக்கிறேன் சார், புழுவை விட கேவலமானவளா என்ன நான் நினைக்கிறேன். இனிமே எனக்கு ஏது சார் வாழ்க்கை? ஏது வாழ்க்கை? ராதிகா, நான் வணங்குற அந்த முருக கடவுள் சத்தியமா சொல்றேன், உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இந்த சமூகத்துல உங்களை நான் தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறேன். சம்மதம் சொல்லுங்க பிளீஸ். சத்தியமா சொல்றேன் சார், சின்சியரா கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க சார். சார் நீங்க சொல்லுங்க பிளீஸ்.